திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே. 12ஆம் திருமுறையில் பெரிய புராணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்தது திருத்தொண்டர் புராணம். இந்த பெரிய புராணத்தை வியாக்கியான வித்தகர், பெரிய புராண விரிவுரையாளர் புலவர் எஸ் சந்தர் எம்ஏ அவர் எழுதின உரைநடையை தான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு வரோம். இது வரைக்கும் முதல்ல மனுநீதி கண்ட சோழர் பார்த்து முடித்தோம். இப்போ சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய திருமணத்தை தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதில் நம்ம இப்போ 3வது பதிவு போட போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12ஆம் திருமுறைன்றது நம்மளுக்கு நாயன்மார்களுடைய கதை நேரம். கதைன்னா இது கதை இல்லை, வரலாறு, உண்மை நடந்த நிகழ்வுகள். இப்போ நம்ம நம்பி ஆரூரர் மேலே வழக்கு தொடுத்து வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் எல்லாவற்றையும் கற்றுணர்ந்த பெரியோர்களே, நான் ஆதி சைவன் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அவ்வாறு இருக்க இந்த அந்தணன் என்னை தனக்கு அடிமை என்று கூறுகிறார். இஃது என் உள்ளத்திற்கு எட்டவில்லை, மாயையாய் உள்ளது என்று பதில் கூறினார். அவங்க விளக்கம் சொல்லுன்னு சொன்னாங்கல்ல, உன் மேலே கேஸ் கொடுத்துக்கிறாரு, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா இவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் சைவ மரபில் இந்த மாதிரி அந்தனர் குளத்தில் வந்தவன், நான் போய் ஆதி செய்வேன், நான் போய் யாருக்குன்னா அடிமையாக இருக்க முடியுமா? இவர் சொல்கிறது எங்களுக்கு விசித்திரமாக இருக்குது அப்படின்றாரு. சிவபெருமானை பார்த்து எல்லாரும் சொல்கிறாங்க. அவையோர் கிழவேதியரை நோக்கி அவரது வழக்கின் உண்மையை மெய்ப்பித்து காட்ட வேண்டினர். நீ சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே கேஸ் கொடுத்துக்கிறல்ல, அதை ஊர்ஜிதப்படுத்துப்பா. அது எப்படின்னா ஆதாரத்தை வச்சு நீ கேஸ் கொடுத்த அதை சொல்லு. உண்மையை மெய்ப்பிக்க 3 வழிகள் உண்டு. ஆட்சி, அதான் ஆவணம், சாட்சி. அதாவது இன்னார் சொன்னால் நாங்கள் ஒத்துப்போம், இந்த மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்க யாருன்னா வந்து சொல்லணும். இல்லை ஆவணம், இந்த மாதிரி லெட்ரு எழுதி வச்சுருக்காங்க, அதையாவது காட்டணும், எழுத்து மூலம் சொல்லணும். சாட்சி, இல்லைப்பா இவர் நாங்கள் பார்த்துக்குறோம், இவங்க குளம் இவங்க வழக்கமாக எல்லாம் இந்த தாத்தாவுக்கு சொந்தக்காரர் தான், இது அடியார் தான் அப்படின்ட்டு யாருன்னா கண்ணால் பார்த்தவங்க சொல்லணும். இந்த மாதிரி 3 சாட்சியம் ஏதாவது ஒன்றாவது இருக்குதா? சாட்சி என்பனவே அவை. இந்த 3 வகைகளில் ஒன்றை கொண்டு வழக்கின் உண்மையை மெய்ப்பிக்க வேண்டும். இந்த 3ல் ஒன்றை காமிச்சினாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்றாங்க. கிழவேதியர் ஆவணமாகிய எழுத்தில் எழுதப்பட்ட பத்திரத்தை கொண்டு வழக்கை மெய்ப்பிப்பதாக கூறினார். என்கிட்ட பார்த்தவங்க யாரும் கிடையாது, அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவங்களும் யாரும் கிடையாது. நான் அந்த லெட்ரு வச்சுருக்கிறேன், அது எழுதி கொடுத்தது உண்மையானது இருக்குது. அவையோர்களே, நான் முதலில் காட்டிய ஆவணத்தை நம்பி ஆரூரன் மணப்பந்தலில் கிழித்து விட்டான். படி ஓலையே ஆகும். அந்த காலத்தில் ஜெராக்ஸ் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, அது படி ஓலைன்னு சொல்லுவாங்க. நகல் பேப்பர் வச்சுட்டு மேலே எழுதுவாங்க, அது அதில் படிஞ்சிக்கிட்டே வரும். அதை படி ஓலையே ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரிஜினல் வச்சுருக்கேன். மூல ஓலையை பத்திரமாக வைத்து கொண்டிருக்கிறேன். அதையும் நம்பி ஆரூரன் வாங்கி கிழித்து விடுவானோ என்று பயப்படுகிறேன். அவன் அவ்வாறு செய்யாமல் இருக்க நீங்கள் உறுதி அளிக்க வேண்டும். அதன் பிறகு மூல ஓலையை காட்டுவேன் என்று நிபந்தனை விதித்தார் முதியவர். எப்பா ஏற்கனவே கல்யாணத்தில் ஓலையை ஜெராக்ஸ் எடுத்து கீழ்ச்சி போட்டான், நான் காமிச்ச போது. இப்போ ஒரிஜினலை எடுத்து காமிச்சா அவன் மறுபடியும் வாங்கி கீழ்ச்சி போட்டுருவான். நீங்கள் எல்லோரும் அதுக்கு உத்தரவாதம் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள், நான் மூல ஓலையை காட்டுறேன் அப்படின்றாரு.
அவையோர்கள் அங்கனம் நிகழா வண்ணம் பார்த்து கொள்வதாக கூறி மூல ஓலையை காட்டுமாறு முதியவரை வேண்டினர். இறைவனாகிய வேதியர் ஓலையை கையில் எடுத்துக்கொண்டு அவையோரின் முன் சென்றார். அவையோர் கட்டளையின்படி கரணத்தான் அந்த ஓலையை வாங்கி அதன் பழமையை சோதித்தான். அந்த எப்பயுமே ஜட்ஜுக்கு ஒரு ஆள் இருப்பார் இல்லையா, வாங்கி கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி அந்த நாட்டாமைங்கெல்லாம் உக்காந்துன்னுக்குறாங்கன்னா அவருக்கு கீழே ஒரு ஆள் இருப்பாங்க, அந்த டமுக்கெலாம் போடுறவங்க. அவங்க தான் வாங்கி அந்த பெரிய ஆள்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ அவரே அவ்வளோ பெரிய ஆள் பாருங்க, அந்த ஓலையை வாங்கி இது எவ்வளோ காலம் பழசு அப்படின்ட்டு பார்வையிலே சோதிக்கிறாராம். அதை சோதித்து மேலே உக்காந்து நாட்டாமைங்கெல்லாம் சொல்கிறதுக்கு வந்துக்கிறாங்க இல்லையா, பெரியவங்கெல்லாம், ஊர் பெரியவங்கெல்லாம் அவங்களாண்ட கொடுக்குறாராம். அதில் உள்ள செய்தியை அனைவரும் கேட்கும்படி வாசித்தான். அவன் படிச்சும் காட்டுறான். அந்தணர்கள் வாழும் திருநாவலூரில் ஆதி சைவனாகிய ஆரூரன் என்ற நான் இதன் மூலம் எல்லோருக்கும் அறிய எழுதி வைக்கும் செய்தியாவது. நல்ல திருத்தமாக எழுதி எடுத்துன்னு வந்திருக்கார் பாருங்க நம்ம சிவபெருமான் லெட்ரு. பெருமுனிவரான திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு நானும் என் வழியில் வருபவரும் வழி வழியாய் தொண்டு செய்து வருவோம். அதற்கு உடன்பட்டு இந்த ஓலையை மனமும் செயலும் சம்மதித்து எழுதி தந்தேன். இதற்கு இது என் கையெழுத்து. பார்த்தீங்களா, என்னுடைய மனமும் செயலும் நான் நல்லா தான் இருக்கிறேன், சித்தங்கித்தம் கலங்கிலாம் இல்லை. நாங்கள் வழி வழியாக இந்த முதியவருக்கு நாங்கள் அடிமையாக இருப்போம் அப்படின்ட்டு இதை நான் மனமும் எழுதி தரேன், இது என்னுடைய கையெழுத்துன்னுட்டு எழுதாராம். எவ்வளோ வேலை பண்ணுறாரு பாருங்க சிவபெருமான். இவரை ஆட்கொள்ளணும்னு மூளை ஓலையும் வச்சுப்பார், எல்லாம் வச்சுப்பார், ஜெராக்ஸ் கடையும் வச்சுட்டாரு, எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மூளை ஓலையை படித்து காட்டுறாங்க. இவ்வாறு எழுதப்பெற்ற ஓலையின் செய்தி எல்லோருடைய காதிலும் விழுந்தது. நம்ம மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதினாருன்றத அதை அழகாக உட்காந்து கைப்பட எழுதுனது இன்னமும் பத்திரமா வச்சிருக்கிறாங்க ஓலையை. பாணருக்கு, யாழ்ப்பாணருக்கு கைப்பட கடிதம் எழுதி கொடுக்குறார். திருப்பாசுரத்தில் முதல் இவர் தான். திருமுறையில் 11ஆம் திருமுறையில் திருமுக பாசுரம் அப்படின்னு முதல்ல அந்த 11ஆம் திருமுறையில் ஃபஸ்ட்டு அவர் தான் கடிதம் எழுதியிருப்பார். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கைப்பட எழுதப்பட்ட கடிதம். அந்த மாதிரி இவர் கைப்பட எழுதின லெட்டர் அழகாக படிச்சிட்டாங்களா. இவ்வாறு எழுதப்பெற்ற ஓலையின் செய்தி எல்லோருடைய காதிலும் விழுந்தது. கரணத்தான் எழுதி கொடுத்தவரின் கையெழுத்தையும் அதற்கு பின் அதற்கு சாட்சியம் இட்டவரின் கையெழுத்தையும் சரிபார்த்தான். அவையோருக்கு அது சரியே என கூறினான். அவன் லெட்டரையும் படித்து காமிச்சிட்டான். அந்த கையெழுத்தையும் ஒரிஜினல் அப்படியே பார்க்குறாங்க அவங்க, இதுதான் அவரோட கையெழுத்து அப்படின்னு எல்லாம் பூத கண்ணாடி வச்சுன்னு பார்ப்பாங்க. பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்ட்டாங்க. அதுக்கு சாட்சி அந்த நாளில் யார் போட்டாங்கன்னு தெரியல, சாட்சியும் போட்டிருக்கிறாங்க. சாட்சியும் நியமனம் பண்ணி சிவபெருமான் ரெடி பண்ணிட்டார். அவையோர் நம்பி ஆரூரரை பார்த்து, ஆரூரரே, இந்த ஓலையில் உள்ள கையெழுத்து பாட்டனாருடையதா என்று பார்த்து கொள்ளுங்கள் என்றனர். அதை அவையோர் சொல்ல அதனை கேட்ட இறைவர், இந்த அடிமை ஓலையை பார்த்து தெளிவடைவதற்கு இவனால் இயலாது. இவனுடைய பாட்டன் எழுதிய வேறு கையெழுத்து இட்ட ஓலையை கிடைத்தால் அதை பார்த்து தெரிந்து எனக்கு தீர்ப்பு கூறுங்கள். நீங்கள் நான் இந்த அம்போக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் எல்லாம் கரெக்டாக தான் சொல்வேன். இவன் எங்கேருந்து அவன் பாட்டன் எழுதின கையெழுத்தை கண்டுபிடிச்சிட போகிறான். நான் இதுக்கு இன்னொரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி அவர் எவ்வளோ எழுதியிருப்பார் இல்லையா, இது எங்கன்னா இருக்கும், அதை கண்டுபிடிச்சா அந்த லெட்டர் இதுவும் ஒன்றாக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி எப்படி நம்மளுக்கு வழியெல்லாம் வகுத்து கொடுத்துருக்காரு பாருங்க. இதெல்லாம் சிவபெருமான் இந்த ஆடல் மூலம் நம்மளுக்கு எப்படியெல்லாம் எதையெல்லாம் பாதுகாத்து வைக்கணும், எப்படியெல்லாம் ஒரு வழக்கு எடுத்தால் தீர்ப்பு சொல்லணுங்கிறத
நம்மெல்லாம் எப்படி வாழணுங்கிற வழிமுறையெல்லாம் அருமையாக சொல்லியிருக்காரு. வழிய வந்து ஆட்கொள்ளும் பெருமான் அல்லவா அவன். நம்பி ஆரூரனுடைய பாட்டனார் இட்ட கையெழுத்து ஓலையை கொண்டு வந்து அவையோர் ஒப்பிட்டு பார்த்தனர். இது காலம் அவனுக்கு ஒரு தாத்தா நிஜமாலாம் இருந்து தானே இருப்பாங்க. அந்த தாத்தா ஏதாவது எழுதி வச்சிருப்பாரு, இல்லை அவரோட சொத்து பத்திரம் ஓலைகள்லாம் ஏன்னா இருக்கும். அதை போய் எடுத்துன்னு வந்து பார்க்குறாங்க. அந்த அந்த கையெழுத்து ஆவணமெல்லாம் பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருந்து எடுத்துன்னு வந்து 2 கையெழுத்துகளும் ஒன்று போலவே உள்ளன. இனி நாம் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை என்று கூறினர். எப்பா எல்லாம் கையெழுத்துலாம் சரியாகுது, அந்த பெரியவர் சொல்கிறது உண்மைதான், நீ கிளம்பு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நிறைவாக அவையோர் நம்பி ஆரூரரே, இந்த வழக்கில் நீர் தோற்று போய்விட்டீர். வந்த முனிவருக்கு நீர் அடிமை, அவருக்கு நீர் ஏவல் செய்வதே கடமை என்று தீர்ப்பு கூறினர். முடிஞ்சு போச்சுப்பா, வழக்கு முடிஞ்சு போச்சு, நீ தோத்துட்ட, நீ அந்த பெரியவருக்கு தொண்டு செய்ய வேண்டியது தான், அவர் சொல்கிறபடி நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பு வழங்கிட்டாங்க. நம்பி ஆரூரரும் தீர்ப்புக்கு மறுப்பு சொல்ல இயலாது என்ற முடிவுக்கு வந்தார். இப்பொழுது அவையோர் முதியவராகி வந்த பெருமானை நோக்கி, நீர் திருவெண்ணை நல்லூரில் உள்ளவர் என்று கூறுகிறீர், உமக்குரிய பழமையான வீட்டையும் நீர் இங்கு வாழ்வதற்குரிய அடையாளங்களையும் காட்ட வேண்டும் என்று வினவினர். உடலை அவங்களும் உடலை, ஏன்பா நீ இப்போ காமிச்ச எல்லாம் சுந்தரர் உங்களுக்கு அடிமைன்னு நாங்கள் சொல்லிட்டோம், ஆனால் நீ வந்து வழியாக நான் திருவெண்ணை நல்லூரில் தான் இருக்கிறேன், நீ எந்த வீட்டில் இருந்த, உன் வீட்டு அட்ரஸ் என்ன, எந்த தெருவு என்னன்றத எங்களுக்கு காமின்றாங்க. வழக்கின் வாயிலாக என்னை நீங்கள் உணரவில்லை என்றால் என்னுடன் வாருங்கள், நான் சொன்னதெல்லாம் நீங்கள் நம்பலனா என் கூட வாங்க, என் வீட்டையும் வாழும் அடையாளங்களையும் காட்டுவேன் என்று இறைவர் சொல்லி அவ்வூர் அந்தணர்கள் திருநாவலூர் அந்தணர்களும் தொடர நடந்தனர். எல்லாரும் கூட போகிறாங்க. நம்பி ஆரூரருக்காக வழக்காடினவங்களும் இந்த பெரியூருக்காக பேசினவங்களும் எல்லாம் அந்த திருவெண்ணை நல்லூர்காரவங்களும் நாவலூர்காரவங்களும் எல்லாம் ஒன்றா அவர் கூட கிளம்பி போகிறாங்க. அந்தணர்களும் தொடர நடந்தனர். நம்பி ஆரூரரும் பின் தொடர்ந்தார். முதிய பெருமான் திருவருட்துறை என்ற திருக்கோயிலுக்குள் புகுந்தார். அதன் பிறகு அங்கு நின்றவர் யாரும் அவரை காணவில்லை. அனைவரும் திகைத்து நின்றனர். கிழவேதியர் ஏன் இந்த கோயிலுக்குள் புகுந்தார் என்ற எண்ணத்தோடு நம்பி ஆரூரர் மற்றும் வேதியரை தொடர்ந்து கோயிலுக்குள் நுழைந்தார். வேதியரை அழைத்தார். இவர் எல்லாரையும் கூட்டுக்கின்னு போகிறாரு. கோயிலுக்குள்ளே போன உடனே இவர் மறைஞ்சிட்டார். எல்லாரும் என்ன இந்த ஆளுக்கு கோயிலுக்குள்ளே போனால் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுறாங்க. சுந்தரரும் பின்னாடியே போனார். உடலை அவர் தேடுறாரு, எங்கேயும் காணோம். அப்போது சிவபெருமான் வான்வெளியில் காளை மீது ஏறி வந்து, நம்பி ஆரூரனே, நீ முன்பிறவியில் கைலை மலையில் எனக்கு தொண்டு செய்தவன், நீ மங்கையர் மேல் விருப்பம் வைத்தாய், அதனால் என் ஏவலால் இந்த பிறவியை பெற்றாய். துன்பம் நிறைந்த மண்ணுலக வாழ்வு உன்னை தொடராதபடி நாம் உமக்கு தந்த வாக்கின்படி தடுத்தாட்கொண்டோம் என்று உண்மையை உணர்த்தினார். எப்பா நீ என்ன சொல்லிட்டு வந்த, நான் எந்த மாயிலையும் அகப்பட்டுக்கூடாது, எனக்கு பத்திரமா இட்டுன்னு வந்துடுவீங்கள்ல, நான் இப்போ போகிற ஸ்கூலுக்கு என்னை வந்து மத்தியானம் கூட்டின்னு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நீ புத்தி கெட்டு போய் அங்கே போன உடனே ஃப்ரெண்டுங்க கூட கூடிக்கின்னு பண்ணுற மாதிரி பசங்க நீ கல்யாணம் பண்ணிக்க போயிட்ட. ஆகையினால இது இல்லைடா உனக்கு ஏற்ற மனைவின்னு சொல்லி நான் வந்து தடுத்தாட்கொண்டேன். உன்னுடைய திருமணத்தை நான் தடுத்து உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். உன்னுடைய பழைய பிறவி இப்படி கைலாயத்தில் இருந்த நீ அப்படின்ட்டு அழகாக சிவபெருமான் சொல்கிறாரு. தாய் பசுவின் கனைப்பு கேட்ட கன்றினை போல ஆனார் நம்பி ஆரூரர்.
நான் உனக்கு அடிமை இல்லை என்று மறுத்து சொல்லியும் என்னை வலிய வந்து ஆட்கொண்ட பெருமானே, உங்கள் அருட்செயலோ இது என்று நம்பி ஆரூரர் தம் உள்ள கருத்தை கூறினார். தலை மீது கைகளை குவித்து வணங்கினார். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். இறைவனிடம் வன்மையாக பேசியதால் வன்தொண்டன் என்ற பெயரை நம்பி ஆரூரர் பெற்றார். அருமையான அவருக்கு பட்டம் வழங்கினாங்க, வன்தொண்டன். ஏப்பா நீ சாமின்னு தெரிஞ்சு இப்படின்னு தெரிஞ்சு கூட நீ உள்ளேப்பா அவர்கிட்ட இப்படி வழக்கு தொடுத்தி அப்படின்னு சொல்லி நீ வன்தொண்டன் அப்படின்னுட்டு நம்பி ஆரூரர் வன்தொண்டனாக ஆசி பெற்றார். அன்பினால் நமக்கு செய்யும் வழிபாடு தமிழ் பாடலே ஆகும். ஆதலால் எம்மை துதித்து தமிழ் பாடலை பாடுவாயாக என்று வேதம் பாடும் வாயால் சிவபெருமான் வன்தொண்டருக்கு கட்டளையிட்டார். வன்தொண்டர் கைகூப்பி வணங்கினார். பெருமானே, வழக்கை கொண்டு வலிய என்னை ஆட்கொள்ள வந்த உம்மை நான் அறியவில்லை. அப்படி இருந்தும் என்னை ஆட்கொண்டீர். உம்மை என்ன சொல்லி பாடுவது என்று வன்தொண்டர் உரைத்து நின்றார். அவர் நான் இப்படியெல்லாம் மறுத்து பேசியும் உன்னை அவமரியாதை பண்ணி என்னை விடலை, என்னை தடுத்து ஆட்கொண்டீங்க, என் புத்தி கெட்டு போச்சு, உங்களை நான் இன்னும் சொல்லி பாடுறது. வன்தொண்டரை அருட்பார்வை கொண்டு நோக்கி இறைவர், நீ முன்பு மணப்பந்தலில் என்னை பித்தன் என்று கூறினாய். ஆதலால் என் பெயரை பித்தன் என்றே வைத்து பாடுவாய் என்று அருளினார். எப்பா பித்தன்னு சொன்னியப்பா, அதை வச்ச பாடு, எனக்கு பிடிச்சது தமிழ், ஆகையா துதித்து தமிழ் பாடலை பாடுவாயாக அப்படின்ட்டு வேதம் பாடும் வாயால் சிவபெருமான் என் தொண்டருக்கு அந்த மாதிரி கட்டளையிடுறாரு சிவபெருமான் சுந்தரருக்கு. அருமையாக வன்தொண்டன் பித்தா பிறைசூடி என தொடங்கி 10 பாசுரங்களை பாடினார். இவ்வாறே நம்முடைய புகழை பாடுவாயாக என்று பெருமான் சொல்லி அருளினான். அதுக்கப்புறம் மீதமுள்ளதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இது நீண்ட வரலாறு. இது 3 பதிவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். அருமையான இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறை பாடலாகவும் 63 நாயன்மார்கள் வரிசையிலையும் சேக்கிழார் அருளிய பாடல் வடிவமாகவும் எல்லாமா கொடுத்துருக்கேன். இப்போ உரைநடை வடிவத்தில் உங்களை வந்து சேருது. இதையெல்லாம் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. நம்பி ஆரூரன் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.